உனக்கு புதிய வளத்தை நான் கட்டளையிடுவேன். உன்னிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் பிரிந்து செல்லட்டும். அவர்கள் காணும்படியாக உன்னை உயர்த்துவேன். ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து சென்றதைப் போல உன்னை விட்டு பிரிந்து செல்ல எத்தனிக்கிறார்கள். சிலர் பிரிந்து சென்றிருக்கிறார்கள். நீ பயப்படாதே. ஜனங்கள் போனார்கள் என நினையாதே. எந்த ஜனங்கள் உனக்கு விரோதமாக எழும்பி கலகம் செய்து போனார்களோ அதே ஜனங்களுடைய சிறையிருப்புக்கு உன்னை நான் பயன்படுத்துகிற வண்ணத்தில் உன்னுடைய பரிசுத்த ஆவியின் கனிகளை நீ வளர்த்துக்கொள். கனிகளால் நீ அறியப்படுவாய். பகைமையினால் அவர்கள் அறியப்பட்டாலும், துன்மார்க்கத்தினாலும், கோல் சொல்லுதனால் அவர்கள் அறியப்பட்டாலும், நீ நீதிமானாய் இருந்து என் கனிகளால் உன்னை காத்துக்கொள். என் கனிகளை உன் வாழ்க்கையில் அடையாளமாக இருக்கட்டும். கனிகள் பெருக பெருக இழந்தது அனைத்தையும் நீ திரும்ப பெறுவாய். நீ கனியற்ற ஜீவியம் செய்யாதிருக்கும்படியாகவும் அதே சமயத்தில் இழந்ததை நான் திரும்ப தருகிற பொழுது உன் வாழ்க்கையில் தேவ சமூகம் எதிர்பார்க்கிற கனி குறைவாக இருக்கிறது நிமித்தம் இழந்ததை நீ பெற்றுக்கொள்ளாமல் இன்னும் தாமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தாமதம் உன் பட்சத்தில் தானே தவிர என்னுடைய வழிகளில் அல்ல. நான் உனக்கு திரும்ப அளிக்க காத்து கொண்டிருக்கிறேன். நீ ஒரு புறத்தில் என்னை தேடி கொண்டிருக்கிறாய், மறுமுனையை விட்டு விட்டாய். நீ கனிகளை மறந்து விட்டாய், மற்ற காரியங்களை தேடி கொண்டிருக்கிறாய். நான் உன்னில் கனிகளை தேடி கொண்டிருக்கிறேன், அதை நான் காணவில்லை. உன்னில் கனிகள் விருத்தி அடைக்கிற பொழுது, கனிகளால் உன் வாழ்க்கை அலங்கரிக்கப்பட்டு நீ உன்னை சமர்ப்பிக்கிற பொழுது, அப்பொழுது என்னுடைய இருதயம் உன்னை நம்பும். அப்பொழுது நீ கேளாத ஞானத்தில் உன்னை நிரப்புவேன். இழந்தது அனைத்தையும் பல மடங்கு நான் திரும்ப தருவேன். அப்பொழுது இன்று பகவலாய் இருக்கிறவர்களுக்கு நீ இரட்சகராக நான் உன்னை பயன்படுத்துவேன். கனியற்ற ஜீவத்தின் நிமித்தம் நீ இழந்த ஜனங்கள் இழந்தவர்களாகவே இருக்கிறார்கள். ஆகலையால் கனிகளை வளர்த்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.